ஹே கைஸ், யாராவது நான் ஆட்சிக்கு வந்தா எல்லாருக்கும் சமமான உரிமை குடுப்பேன்னு சொல்லிட்டு, கடைசியில ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ராஜா மாரி ஆனா எப்படி இருக்கும்? அதுதான் ஜார்ஜ் ஆர்வெல் எழுதின த அனிமல் ஃபார்மோட கதை. அந்த ஃபார்ம்ல உள்ள எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து ஒரு ரெவல்யூஷன கிரியேட் பண்ணி, அந்த க்ரூவலான ஓனர வெளிய அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. இப்ப அந்த விலங்குகள்லாம் சேர்ந்து எல்லாருக்கும் எல்லாம் சமம் அப்படின்னு ஒரு சட்டத்த இயற்றுறாங்க. ஸ்டார்ட்டிங்ல பார்க்கும்போது அந்த ஃபார்மு ரொம்ப புதுசா தெரிஞ்சுச்சு. ஆனா போக போக நெப்போலியன் அப்படின்ற ஒரு பன்னி மட்டும் எல்லா கண்ட்ரோலையும் தனக்கு தானே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்க ஆரம்பிக்குது. எதிர்த்து கேள்வி கேட்கிற எல்லாத்தையும் நசுக்குது. போக போக அந்த சட்டங்கள் அப்படியே மாறுது. போக போக எந்த விலங்குகளுக்குமே சாப்பாடு கிடைக்கல. பன்னிங்க மட்டும் நல்லா ஜாலியா வாழ்ந்துகிட்டு மனுஷங்கள மாரி சட்டை போட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த ஃபார்மோட சட்டம் கடைசியா எப்படி மாறுதுன்னா, எல்லா விலங்குகளும் சமம். ஆனா சில விலங்குகள் அதுக்கு மேலான சமம் அப்படின்னு எழுதப்படுது. இந்த கதைய பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா ஆத்தர் பன்னிங்கன்னு சொல்லிட்டு யார குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க.